ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஜா செடி, அதாவது நீங்கள் வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை எப்படி நடணும், அது எந்தெந்த உரம் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும், அந்த உரத்தை எப்படி நாமளே ரெடி பண்ணுறது, இது இல்லாமல் ரோஜா செடியில் வர அந்த பூச்சி, அப்புறம் அந்த புழு, ஒரு சில நோயெலாம் வருது, அதை எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது, இந்த உரத்தை எல்லாமே நம்ம கடையில் வாங்காத எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி க்ரோத்தை வந்து கொண்டு வருது. இந்த வீடியோ சொல்லப்போனால் ஒரு ஃபுல் ஏ டு இசட் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடி வந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து நட்டு ஃபுல்லாக க்ரோத் பண்ணுற வரைக்கும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்த சேனலில் போட்டுக்கிற ஒரு மோஸ்ட்லி 80% வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து கவர் ஆகிடும். மொத்தமாக இந்த சேனலில் இருக்கிற ஃபுல் வீடியோவும் நம்ம இது ஒரு வீடியோவில் கொண்டு வரோம்னா எந்த அளவுக்கு என்னால் தெளிவாக இதில் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு எல்லா ஒருத்தையும் பற்றியுமே டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷார்ட்ஸ்லேயே அதான் வந்துச்சு. அதாவது அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் என்னால் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்லிவிட்டு மீதியை வந்து லாங் வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதில் பார்த்துங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ஷார்ட்ஸில் எல்லாமே தெரிஞ்சது தான் விருப்பப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அது எதிர்பார்த்தது வந்து அந்த ஷார்ட்ஸில் இல்லைன்றதுனால என்னை கமெண்டில் கழுவி ஊற்றிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்குமே இந்த வீடியோ தெளிவாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே போய் அந்த வீடியோ டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த மண்கலவை ரெடி பண்ணுறதுலேருந்து ரோஜா செடி எப்படி நடணும், அதுக்கு எந்த மாதிரி மண்கலவை யூஸ் பண்ணணும், எத்தனை நாள் கழித்து உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும், கொடுக்குற உரமே எப்படி நம்ம எந்தெந்த உரம் கொடுக்கணும், அதாவது மண்கலவை தான் முக்கியமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த மண்கலவையில் வைக்கிறோன்ற பொறுத்து தான் செடியோட க்ரோத்தே இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நட்டதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நாள் பக்கம் எந்த உரமே கொடுக்க போகிறதில்ல. அது இந்த மண்கலவையில் இருக்கிற உரத்தை வச்சு தான் செடியோட க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால் மண்கலவை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுக்குமே தனியான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா எல்லா உரத்தை பற்றியும் அந்த மண்கலவை பற்றியும் இந்த ஒரு வீடியோவிலே சொன்னால் வீடியோக்கு ரொம்ப லென்த்தாக போகும். நான் எந்த அளவுக்கு சீக்கிரமாக சொல்ல முடியுமோ ஓரளவுக்கு சீக்கிரமாக சொல்ல பார்க்குறேன். மண்கலவை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் தோட்டத்து மண்ணையும் எடுத்துக்கிட்டு கோகோபிட் அதில் பாதி கலந்துக்கிட்டு, பாதின்னா ஒரு 30% கோகோபிட் கலந்துக்கிட்டு, செம்மண் இருந்துச்சுன்னா செம்மண்ணும் கலந்துக்கலாம். இல்லைனா நான் 3 விதமாக மண்ணையும் சேர்த்துமே நான் வந்து தனித்தனியாகவும் வச்சுருக்கேன். நல்லா தான் இருக்குது செடியோட க்ரோத், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதான் செம்மண் மட்டுமே வச்சது அந்தளவுக்கு எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு க்ரோத் இல்லை. மிக்ஸ் பண்ணி, அதாவது இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் மண்புழு உரத்தையும் கலந்து வைக்க பார்த்து நீங்கள் உரமே தராமல் 2-3 மாதத்துக்கு விட்டாலுமே நல்ல ஒரு க்ரோத் வரும். அதனால் சப்போஸ் நீங்கள் செடி நடுறதுலேருந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது டோட்டலாக கவர் பண்ணலனாலும் ஓரளவுக்கு எல்லா வீடியோவும் சேர்த்து கவர் பண்ணிவிடுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த உரம் கொடுக்குறது மினிமம் வந்து நம்ம செடி நட்டலேருந்து ஒரு 15 நாள் பக்கம் எந்த ஒரு உரமே கொடுக்க தேவையில்ல. அந்த தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் போதும். செடி வந்து நல்லாவே துளிர்த்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதே போல் இந்த கட் பண்ணி வர்றது, இதுக்கு என்னென்ன கொடுக்கலாம், ப்ளஸ் வந்து இந்த எதில் நடலாம், அந்த சாக்கு பையில் நட்டுக்கிறது எத்தனை நாளில் தாங்கும், அது எல்லாமே நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அதுக்குமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பதில் பார்த்துடலாம். சாக்கில் நட போகிறது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 6 மாதம் வரும். நீங்கள் இந்த வீடியோ ரெகுலராக பார்த்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தாலும் சரி, நான் அந்த சாக்கில் நட்ட வீடியோ போட்டு மேபி ஒரு 6 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும். அது வரைக்குமே இன்னும் அந்த சாக்கு வந்து இருந்துட்டு தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கிற சாக்கில் நீங்கள் நட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாச்சு வரும். அதுக்கப்புறம் நாம் வந்து ரீபாட் பண்ணிடலாம். அந்த மண்ணையும் சரி மாற்றுறதும் சரி, அப்போ நாம் மாற்றிக்கலாம். அதனால் சடனாக வாங்கிட்டு வந்துட்டீங்க, அப்போ பாட்டு வாங்க முடியலைன்னா, அந்த ஜாடி ரெடி பண்ண முடியலன்னா அப்போ நீங்கள் வந்து சாக்கில் யூஸ் பண்ணி நட்டுக்கலாம். இப்போ இந்த செடியை பார்த்துங்க, இந்த செடி இப்போ எப்படி இருக்குது, ஆனால் இது கூட நம்ம எந்த உரம் கொடுத்தாலுமே அந்த செடியோட நிலமை வந்து இப்போ டோட்டலாக வந்து காஞ்சிடுச்சு. அதனால் உரம் கொடுக்குறதுலேயும் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து செடி வந்து காஞ்சிரும். நல்லா நீங்கள் என்ன தான் க்ரோத் பண்ணி கொண்டு வந்தாலும் ஒரு வருஷத்துக்கிட்ட ஒரு செடி நல்லா க்ரோத் பண்ணி எல்லா உரமும் கொடுத்து கொண்டு வந்தாலுமே ஒரு சின்ன மிஸ்டேக், அது பார்த்திங்கன்னா உரம் கூட கொடுக்குறதில்ல, அது கூட அடிஷ்னலாக என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாலே செடி வந்து அந்தளவுக்கு காயாது. இப்போ நீங்கள் பார்க்குற செடி எல்லாமே இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்க்க தெரியும் எந்த அளவுக்கு க்ரோத் இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்னென்ன காரணம், அதாவது இந்த தப்பை நீங்களும் பண்ணக்கூடாதுன்றதுனால இது தெரிஞ்சுங்க. அதனால் வீடியோ வந்து மறுபடியும் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னுட்டு. இந்த அளவுக்கு நல்லா க்ரோத் இருந்த செடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை. உங்களுக்கு இந்த செடி நல்லா பார்த்தீங்க, நான் லாஸ்ட்லேயும் காட்டுறேன் அது எதனால் அந்த செடி வந்து காஞ்சி போச்சுன்றது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செடி வாங்கிட்டு வந்து நட்டுட்டதுக்கப்புறம் செடி வந்து கம்மியாக பூக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி அங்கேருந்த பூக்கும், நீங்கள் வாங்கிட்டு வந்து நட்டதுக்கப்புறம் இங்கேருந்து க்ரோத்தும் பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடும்.
அது எந்த ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு 3 ரீசன்னால். நீங்கள் எந்த பாட்டில் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு ரீசன். இப்போ இந்த பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். செடியோட க்ரோத் வந்து டோட்டலாகவே டவுன் ஆகுது. ஏதோ வச்சுட்டோம், அது வந்து செடி வந்து அந்த சாகாத மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கொடுக்குற உரத்துலேயும் தண்ணியிலையும் வந்து செடி மட்டும் சாகலை, ஆனால் க்ரோத் சுத்தமாக ஆகவே இல்லை. இதுக்கு நாம் என்ன பண்ணி மறுபடியும் க்ரோத் கொண்டு வர்றது? இப்போ இப்படி இருக்கிற செடி மறுபடியும் இப்போ ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தளவு, அதாவது அதோட க்ரோத் உங்களுக்கு பார்க்க தெரியும் எந்த அளவு க்ரோத் வந்திருக்குன்னு. இதுக்கு நாம் என்னென்ன பண்ணோம்? ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒரு 2 விஷயம் மட்டும்தான். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு. இப்போ இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது நல்லா பெருசாக இருக்குது, அதாவது அந்த செடியோட அளவோட பெருசாக தான் இருக்குது. எப்பயுமே செடி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த மண்கலவைக்கு அடுத்தது வைக்கிற பாட், அந்த பாட்டோட சைஸ், நீங்கள் பாட்டில் வச்சாலும் சரி, இல்லை ஜாடியில் வச்சாலும் சரி, இல்லை சாக்கிலே வச்சாலும் சரி, கொஞ்சம் பெரிய சாக்காக அந்த எடுத்துக்கிற அது நடப்போகிற இடம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் செடியோட க்ரோத்துமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த செடிக்குமே சேம், இந்த செடிக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ இது எல்லாமே நல்லா வந்து துளிர் எடுத்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவே சேம் இந்த செடியிலையும் பார்த்தீங்கன்னா பூ இருக்குது, ஆனால் வந்து அந்த மாதிரி அந்த செடியோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி பூ இல்லை. இப்போ இதில் வந்து பூவோடு சேர்ந்து செடியுமே நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் இப்போ நம்ம அடுத்தது உரம் கொடுக்குறதுனாலுமே அந்த செடியில் அந்த பாட்டில் வந்து கேப் இருக்கும், ஆனால் இதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால் எடுக்க பார்த்து செடியோட க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பாட்டாகவே எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போன ஸ்டெம்மெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அது நீங்கள் பூ கட் பண்ணி விட்டு காஞ்சதாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படியே காஞ்சதாக இருந்தாலும் சரி, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல அந்த மஞ்சளோ அப்படி இல்லைன்னா அந்த கத்தாழை, இது 2த்தில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சுங்க. ஏன்னா அதுக்கு அடுத்தது அந்த வெயில் பட்டு அந்த இடம் இன்னும் காஞ்சி கீழே இறங்காத அளவுக்கு இதை வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சி கீழே இறங்காது. செடியோட க்ரோத்துக்குமே இது நல்லா யூஸாக இருக்கும். எல்லாத்துமே அதாவது இப்போ நான் யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே தெளிவாக டீட்டெயிலாக தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த செடி நல்ல ஒரு க்ரோத் வந்துடும். இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டு நம்ம ரீபாட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா செடியோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தா தெரியும். இதில் நாம் வந்து உரம் கொடுக்குறதுக்குமே இடம் இருக்கும். நம்ம லிக்விடாக கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம பவுடர் ஃபார்மேட் எந்த உரம் கொடுத்தாலுமே உரம் கொடுக்குறதுக்கும் கீழே வந்து இடம் இருக்கும். அந்தளவுக்கு கேப்பு விட்டு கொஞ்சம் பெரிய பாட்டில் செடி நடுங்க. செடியோட க்ரோத் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இல்லைங்களா? அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் மண் கலவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நடப்போகிற பாட், இதுக்கப்புறம் தான் நம்ம உரம் பக்கமே போகணும். இல்லை, இதிலே மோஸ்ட்லி வந்து செடி வந்து நல்லாவே க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் அடிஷ்னலாக ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ எப்போ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு செடிக்கு வந்து உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அடுத்தது உரம் எந்த உரம் கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது எந்த உரம் வேணாலும் கொடுக்கலாம். மீன் அமிலம் ஆகிட்டோம், அந்த இல்லை வெங்காயத்தோல் ஊற வச்சு கொடுக்குறது, இல்லை இந்த வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா உரம் வந்து நாமளுமே கொடுத்துருக்கோம். சம்திங் உங்களுக்கு தெரிஞ்ச உரமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. மினிமம் வந்து ஒரு மாதம் அளவு கேப் விட்டுருங்க. இதுலேயுமே நிறையா உரத்தை பற்றி என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அதனால் ஒரு சில உரத்தை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக எப்படி ரெடி பண்ணணுன்னா கண்டிப்பாக அதுக்கு வீடியோ இருக்குது, போய் அதை பார்த்தா மட்டும்தான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுக்குற போகிற உரத்துக்குமே நாம் அதுக்கு முன்னாடி இந்த மண்ணை கிளறி விடுது, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த மண்ணை நீங்கள் கிளறி விட்டால் தான் உள்ளுக்குள்ளே வந்து ஆக்சிஜன் போகும். ஆக்சிஜன் போனால் தான் வேரோட க்ரோத்துமே நல்லாயிருக்கும், செடியோட க்ரோத்துமே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம கொடுக்குற உரமே வந்து சீக்கிரமாக வந்து செடி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். மண் நம்ம எந்த அளவுக்கு லூஸாக, அதாவது ஒரு இன்ச் அளவுக்கு லூஸாக வச்சுருக்கிறோமோ, அதில் இருக்க களை செடிலாம் வராத அளவுக்கு பிடுங்கி விட்டு நல்லா க்ரோத் பண்ணி வச்சுருக்கோமோ, ஈஸியாக வந்து வேர் அதிகமாக பரவி செடியோட க்ரோத் வந்து நல்லா அந்த மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இல்லை, மண்ணை எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு தான் செடியோட க்ரோத்துமே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செடியோட டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு 2 அடியாச்சும் டிஸ்டன்ஸ் வச்சுங்க. அப்போ தான் ஒரு சில பூச்சிலாம் அந்த மாதிரி வருதுன்னா அந்த ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து பரவுறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே நாம் வந்து அதை பார்த்துட்டோன்னா அதை எப்படி நம்ம எந்த ஸ்ப்ரே இப்போ கொடுத்து அதை ரிமூவ் பண்ணணுன்றதை பார்த்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாத்தையுமே ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக வந்து எல்லா செடிக்குமே போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அது திரும்ப வந்து மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் செடியோட டிஸ்டன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சிங்க. மினிமம் வந்து அந்த ஒரு செடி வந்து டச் ஆகாத அளவுக்கு வச்சிங்க. ஓகேங்களா? நீ இவ்வளோவும் பண்ணி மறுபடியும் வந்து இந்த மாதிரி துளிர் எடுக்க ஆரம்பிக்கினா இந்த மாதிரி ஒரு சில பூச்சி இருக்குது, அந்த கரெக்டாக வந்து அந்த துளிரை மட்டும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இதை பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த கூண்டுக்குள்ளே வந்து வெளியில் எட்டி பார்த்தா அந்த துளிரை மட்டும் எட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் டைம் கிடைக்கலாம், வாரம் ஒரு டைம் ஆச்சு ஏறி தண்ணி ஊற்றுறதுக்கு மட்டும் நான் சொல்ல, தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து தினமும் போய் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி எல்லா செடியும் பார்க்குறது உங்களுக்கு டைம் கிடைக்கலனா வாரம் ஒரு டைம் ஆச்சு ஏறி எல்லா செடியும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் மட்டும் உரம் கொடுத்துட்டோம், தண்ணி கொடுத்துட்டோம், செடி வந்து டெவலப் ஆகிடும்னா இந்த மாதிரி ஒரு சில பூச்சிங்களால் டெவலப் ஆனதுமே மறுபடியும் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்லேருந்து போயிடும்.
செடி சுத்தமாக க்ரோத்தே இருக்காது. இருந்த க்ரோத்லாம் இந்த செடிங்களே அந்த புழுங்களே சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் டாப்பிக்கே இதுதான். அதாவது ஒரு செடி வைக்கிறோன்னா அந்த ஒரு பாட்லேயோ இல்லை ஜாடியிலையோ ஒரு செடி மட்டும் வைங்க. 2வது செடி கொண்டு வந்தீங்கன்னா 2 செடியுமே அந்த அளவுக்கு டெவலப் ஆகாது. இல்லைனா ஒரு செடி நல்லா டெவலப் ஆகிடும், ஒரு செடி டெவலப்பே ஆகாது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை 2வது அடிஷ்னலாக கூட சேர்த்து வச்சதாலும் சரி. இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இதிலே வைக்கல, இதில் வந்து வளர்ந்துச்சு. நானுமே சரி சின்னதாக தானே இருக்குன்ட்டு விட்டுட்டேன். போக போக பார்த்திங்கன்னா அது பெருசாகி அந்த ரோஜா செடியே திரும்ப வளராத அளவுக்கு வளர்ந்துச்சு. எந்த அளவுக்கு ஸ்டெம்மு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ரோஜா செடி வந்து எல்லா இலையுமே கொட்டி காய போகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் தான் இப்போ ஃபுல்லாகவே இந்த கார்டன் ஃபுல்லாகவே வந்து பரவி இருக்கிறது. இது வந்து இந்த மணத்தக்காளி செடி மட்டும் இல்லை, அது இல்லாமல் அந்த மிளகா செடி, கத்திரி செடி, இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்த்ததோட இப்போ பார்க்குறது வந்து டோட்டலாக எல்லாமே அது ஆக்குபை பண்ணிடுது. அதனால் ஒரு செடி வச்சிங்கன்னா அந்த ஒரு செடிக்கு மட்டும் தனியாக ஸ்பேஸ் கொடுத்து வைங்க. இன்னொரு செடியோட சேர்த்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இதை இப்போ எடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அந்த செடியை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு இலை கூட இருக்காது. சரிங்க, அந்த செடி காட்டினா தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரே ஒரு இலை கூட இல்லை. ஸ்டெம்முமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து காஞ்சிக்கிட்டே வர ஆரம்பிக்குது. இதுக்கு மேலேயும் அந்த செடியை நான் அந்த மணத்தக்காளி செடி வச்சுட்டு இருந்தேன்னா இந்த செடி ஃபுல்லாகவே காஞ்சிரும். ஓகேங்களா? இதே போல் தான் ஃபுல்லாகவே இருக்குது. கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது? கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது வேறு ஏதாவது ரீசன்னா அப்படி இல்லை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செடி வேறு எதுவும் கூட நடாத இருக்கிறதுனாலே இந்த பிரச்சனை வராது. நாம் கொடுக்குற உரமே இந்த ஒரு செடிக்கு மட்டும் போகும். அந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த செடி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதை தெரியுது இல்லைங்களா? இதில் வந்து 2 பிரச்சனையுமே சேர்ந்து இருக்கும். பாட்டு சைஸுமே சின்னது, அது இல்லாமல் அடிஷ்னலாக இப்போ தான் அந்த செடியெலாம் வளர ஆரம்பிக்குது. இந்த செடியோட ஸ்டெம்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தாய் செடின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, இதுலேருந்து தான் கட்டிங்ஸ் எடுத்து அதை நம்ம கார்டனுக்கு வந்து செடி ரெடி பண்ணிகிட்டு இருந்தது. அந்த செடியை நான் அர்ஜென்ட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த சின்ன பாட்டில் வச்சிட்டேன். செடி வந்து எப்போ நான் வச்சனோ கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். வச்ச மாதிரியே தான் இருக்குது. அதுவே இந்த செடியை பாருங்கள், இதுக்கு ஏற்ற பாட்டோட கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வச்சுருக்கோம். ஆனாலுமே செடியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் மெயின் பார்த்தீங்கன்னா வைக்கிற பாட்டு இப்போ கொஞ்சம் பெரிய பாட்டாக எடுத்து வச்சுங்க. நம்ம அடிஷ்னலாக கூட உரம் கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்னதாக வச்சிட்டிங்கன்னா செடியோட க்ரோத் வந்து ஆகவே ஆகாது. செடி நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இல்லைப்பா அதையும் கேட்க மாட்டேன், நான் வந்து 2 செடியாக வளர்ப்பேன் ஒரே இடத்த மிச்சம் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த செடி எப்படி இருந்துச்சுன்னு இதை காட்டுறேன். இப்படி இருந்த செடி ஒன்றும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு கத்திரிக்காய் நட்டுருக்காங்க போல். அது எங்கள் அம்மா தெரியாமல் நட்டாங்க. அந்த செடி வளர்ந்து ஒரு கத்திரிக்காயை காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ரோஜா செடி செத்துருச்சு. அதுதான் விஷயம். இது இந்த செடிக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் ரோஜா செடியாக இருந்ததே இப்போ வந்து ஒரு மிளகா தோட்டமாக மாற்றி வச்சுட்டாங்க. அந்த ரீசன்னால் தான் சொல்கிறேன், கூட வந்து எந்த ஒரு செடியுமே நட்டுறாதீங்க. இப்போ தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு வரேன். ஆல்மோஸ்ட் எல்லா பேக்லேயுமே ஒரு செடி, அதாவது 2 செடியாக இருக்குது. ரோஜா செடி கூட இன்னொரு செடி இருந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி 2 செடி நடாதீங்க. நட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஜா செடி வளரவே வளராது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும். நீங்கள் அந்த இன்னொரு செடிக்கு ஊற்றுற தண்ணியால் கொஞ்சம் கொஞ்சமாக உயிரோடு இருக்கும். அது மேலேருந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காஞ்சிக்கிட்டே இறங்கி ஃபுல்லாகவே காஞ்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வச்ச மிளகா செடி நல்லா காய் காய்ச்சிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பூத்துன்ற ரோஜா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஒரு செடி வச்சிங்கன்னா அந்த ஒரு செடி மட்டுமே வைங்க. அது கூட ஆக்சுவலாக வேறு எந்த செடியுமே வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அந்த மாதிரி தான் லாஸ்ட்டில் ஆகும். மேபி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாலுமே அதை தயவுசெய்து எடுத்துருங்க. அதே போல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.